நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்கில் போட்டியிட்டார். வழக்கமாக கரூரில் போட்டியிடும் இவர் இந்த முறை கோவையில் களம் கண்டார். மே 4ஆம் தேதி வெளியான தேர்தல் முடிவுகளில் செந்தில் பாலாஜி 2184 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இவரது வெற்றியை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி தனது தேர்தல் வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் மற்றும் அவர் மீது நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள் குறித்த விவரங்களை முறையாக பதிவு செய்யாமல் மறைத்துள்ளார். வேட்புமனு தாக்கலின் போதே இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. இருந்தும் வேட்புமனுவை ஏற்றுக்கொண்ட தேர்தல் நடக்கும் அதிகாரி மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி பெற்ற வெற்றி சட்டப்படி செல்லாது என அறிவிக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஐகோர்ட் வழிகாட்டுதலின்படி வேட்புமனுவுடன் தாக்கல் செய்யப்படும் படிவம் 26இல் ஒரு வேட்பாளர் தனது சொத்துக்கள், கடன்கள் மற்றும் தன் மீதான குற்ற வழக்குகள் பற்றிய விவரங்களை துல்லியமாக தெரிவிக்க வேண்டும். ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் அவரது சொத்து மற்றும் வழக்கு விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளது என்பதே தற்போதைய குற்றச்சாட்டாகும். தேர்தலுக்கு முந்தைய நாளான ஏப்ரல் 22ஆம் தேதி கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அர்ஜுனன் கலெக்டர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் நடத்தினார். அப்போது கரூரிலிருந்து சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட ஆட்களை செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதிக்குள் இறக்கியுள்ளார். தேர்தல் விதிமீறல்கள் நடந்துள்ளது, பண விநியோகம் நடக்கிறது என குற்றம் சாட்டினார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை தாண்டி தேர்தலுக்கு வெறும் 20 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு செய்ததாக செந்தில் பாலாஜி தேர்தல் கமிஷனில் கணக்கு காட்டியுள்ளார். திமுக கட்சியிலிருந்து தேர்தல் செலவுக்கு 25 லட்சம் வழங்கியதாகவும் 2 லட்சம் சொந்த பணம் வைத்திருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தனக்கு ஆதரவாக முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் பிரச்சாரம் செய்ய பொதுக்கூட்டம் நடத்தியதற்கு 66,165 ரூபாய், திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி பிரச்சாரம் செய்ததற்கு 1,77,358 ரூபாய், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் பிரச்சாரம் செய்ததற்கு 2,66,718 ரூபாய் செலவானதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவரங்கள் தவறு என குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் தான் ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஏற்கனவே தவிக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக கூறப்படும் வழக்கில் செந்தில் தலைமறைவாக உள்ளார். இப்போது அவரது தேர்தல் வெற்றியும் செல்லாது என அறிவிக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது பரபரப்பை உண்டாக்கியுள்ளது.